ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழ் வாய்ஸ் பிரியா. வாங்க இப்போ ஒரு சுவையான கோலா மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுப்பில் மண் சட்டி வச்சு 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் வெந்தயம் போடுறேன். வடகம் இருந்தால் நீங்கள் வடகம் போட்டுக்கலாம். வடகம் இல்லைன்றதுனால நான் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் நல்லா வாசம் வருது. வெங்காயத்தை எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயத்தை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மண் சட்டி அடுப்பில் வைக்கும்போது சிம்மிலேயே வச்சு வதக்குங்க. ஏன்னா ரொம்ப ஆனில் வச்சிங்கன்னா காந்தும், மண் சட்டி அடி காந்திருச்சு அப்படின்னா குழம்பும் அந்த காந்த வாசம் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க ஒரு தக்காளி பழம் போட்டுக்கோங்க. தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இப்போது ஒரு மூடி போட்டு நல்லா வதங்க விடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி கலர் மாறி வந்துடுச்சு. இது கூட நாம் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போது மிளகாத்தூளை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மண் சட்டியில் நல்லா மிளகாத்தூளை சிம்மிலே வச்சு வதக்குங்க. அப்போ தான் கமராமல் இருக்கும். வதக்கி விட்டுட்டு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளியை எடுத்து ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றி ஒரு கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த குழம்புக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. குழம்பு கொதிக்கிற சவுண்டு கேட்டு திறந்து பார்த்தா குழம்பு நல்லா கொதி வருது. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டு இந்த குழம்புக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அரைச்சி போடாமல் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கோலா மீன் குழம்புக்கு தேங்காய் பால் ஊற்றி செஞ்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் தேங்காய் பால் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். இந்த குழம்ப நல்லா ஒரு கிண்டிக்கோங்க. குழம்பு நல்லா திக்காக இருக்கும். இப்போ இது கூட சேர்ந்து மீனையும் மாங்காவையும் போட்டு மூடிட வேண்டியதான். ஒரு மீனை நான் சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீனை துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புல போடும்போது இதில் முள் அதிகமாக இருக்கும், இதில் முள் கம்மியாக இருக்கும். இதை பெரியவங்க சாப்பிட்டாலும் இதை குழந்தைங்களுக்கு குழம்பு மீன் கொடுக்கலாம். இப்போது இதை நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வறுக்கிறதுக்கு தேவையான மீனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவில் என்னென்ன போட்டேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா தேங்காய், பட்டை மிளகாய், பெருஞ்சீரகம், மஞ்சள், கல் உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன். ஏன் இந்த கருவேப்பிலை போட்டேன்னு பார்த்திங்கன்னா இந்த மீன்லேருந்து வர வாசனை வராது. நாம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் எங்கே வேலை பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, மீன் சாப்பிடும்போது மீன்லேருந்து வர வாசனை வராது. இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன் அதில் போட்டு பெசரிக்கலாம். கோலா மீனை முழுசாக போட்டு வறுத்தா நல்லாயிருக்கும். அதனால் நான் முழுசாக வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் இந்த மீன். நல்லா போட்டு ஒரு கரண்டியை போட்டு நல்லா பெசரிக்கோங்க, கை போடாமல். ஏன்னா எரியும் கை, அதனால் கை போடாமல் நல்லா பெசரிக்கோங்க. நான் பெசரிட்டு காமிக்கிறேன். இப்போ மீன் நல்லா பெசரி வச்சுருக்கேன். பெசரி வச்சுருக்க மீன்
தோசைக்கல்ல வெந்துட்டுருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இரும்பு தோசைக்கல்ல மீன் வருங்க, அது ரொம்ப நல்லது. இந்தாலிய தோசைக்கல்லோ நான்ஸ்டிக்கோ யூஸ் பண்ணாதீங்க. இரும்பு தோசைக்கல்ல மீன் வருங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சு வறுத்திங்கனாலே மீன் காந்தாமல் வரும். இப்போது குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். கோலா மீன் குழம்பு சுவையாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பாலில் செஞ்சதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது வாங்க சாப்பிட்லாம்.